அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நெறிப்படுத்தப்பட்ட இளமை பருவம். ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், இளம் வாலிபர்களான நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து ஆரம்பத்தில் விசுவாசத்தை கற்றுக்கொண்டோம். பின்பு குர்ஆனை கற்றுக்கொண்டோம். அது எங்களுக்கு விசுவாசத்தை அதிகப்படுத்தியது. இந்த செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே 6-1 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த இளமை பருவம் என்பது துடிப்பும் உற்சாகமும் நிறைந்த உத்வேகமாக செயல்படுகின்ற எதிர்காலத்தை அந்த நபித்தோழர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. இலட்சிய கனவுகள் காணுகின்ற முக்கியமான பருவமாக அந்த இளமை பருவம். இளைஞர்கள் ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பு என்று கூட வர்ணிக்கப்படுகிறார்கள். வாழ்வின் அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கும் ஆக்கப்பூர்வமான பணிகளை நிறைவேற்றுவதற்கும் இந்த பருவமே இன்றியமையாத ஒரு பருவம். எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த பருவத்திற்கு முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறது. இளைஞர்களுக்கு இஸ்லாம் வழங்கிய அங்கீகாரத்திற்கும் முக்கியத்துவத்திற்கும் இதைவிட பெரிய சான்றாக எதையுமே சொல்ல வேண்டியதில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்பமாக விசுவாசம் கொண்டவர்களில் அதிகம் பேர் இளமை பருவத்தில் உள்ளவர்கள்தான். காரணம், பொதுவாகவே வயதானவர்களுக்கு சற்று இறுக்கம் இருக்கும், கொண்ட கொள்கையிலே பிடிப்பு இருக்கும். அவர்கள் பழமை நிலையை விட்டு வெளியே வருவதற்கு சற்று யோசிப்பார்கள். ஆனால் வாலிபர்கள் புதுமையை விரும்பக்கூடியவர்கள். பழமையின் மீது அவர்களுக்கு அந்தளவு பிடிவாதம் இருக்காது. எனவே இந்த இளமை பருவம் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக விசுவாசம் கொள்வதற்கு காரணமாக அமைந்தது. அவர்களுக்கு பல்வேறு வகையிலே உதவியாகவும் உறுதுணையாகவும் இளைஞர்களே இருந்தார்கள். இளைஞர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக முக்கியத்துவத்தை வழங்கினார்கள். அல்லாஹுடைய தூதரோடு அதிக நேரங்கள் இளமை பருவத்திலே உள்ளவர்கள்தான் இருந்தார்கள். மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், சம வயதுடைய இளைஞர்களான நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றோம். அவர்களுடன் 20 நாட்கள் தங்கியிருந்தோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்க குணமுள்ளவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் இருந்தார்கள். நாங்கள் எங்கள் குடும்பத்தினரிடம் செல்ல வேண்டும் என்று விரும்புவதை அறிந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரில் இருக்கும் எங்கள் குடும்பத்தினரை பற்றி விசாரித்தார்கள். நாங்கள் அவர்களை பற்றி எடுத்து சொன்னோம். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் குடும்பத்தினரிடம் சென்று திரும்பி சென்று நீங்கள் தங்கியிருங்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள், நல்ல விஷயத்தை எடுத்துச் சொல்லுங்கள், தீமையிலே இருந்து அவர்களை தற்காத்து கொள்ளுங்கள். என்னை எப்படி தொழுவதாக கண்டீர்களோ, நான் தொழுகின்ற போது என்னை பார்த்தீர்கள் அல்லவா, அவ்வாறே நீங்களும் தொழுது கொள்ளுங்கள், பிறர்களுக்கும் அந்த தொழுகையை கற்றுக் கொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிப பருவத்திலே உள்ளவர்களுக்கு நேரிய நெறிமுறைகளை எடுத்து சொன்னார்கள். தொழுகை நேரம் வந்ததும் உங்களில் ஒருவர் வாங்க சொல்லட்டும், உங்களிலே மூத்தவர் உங்களுக்கு தலைமையேற்று தொழுகை நடத்தட்டும் என்று கூறினார்கள். இந்த செய்திகள் ஸஹீஹுல் புகாரியிலே 6-3-1 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகளை, அடிச்சுவடுகளை, நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றுகின்ற அளவுக்கு இந்த இளமை பருவத்தினரை அல்லாஹ் உருவாக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.